Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகேஷ் அண்ட் ஜெனி சேனலில் இருந்து ஒரு வீடியோ, அதாவது பிக் பாஸ் முடிச்சு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஷாஃபி ஜோன் வந்து லீவெல்லாம் கிடையாது, பிக் பாஸ் முடிச்சு அடுத்த நாளே வந்துட்டார். இவங்க ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது வந்திருக்காங்க. ஸோ வரும்போதே என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க யார், அது என்ன நியூஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு கேர்ள் கருப்பாக இருக்காங்க, நல்ல ப்ரௌன் லென்ஸ் வச்ச கண்டக்ட் லென்ஸ் வச்ச மாதிரி ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு ஒரு கேர்ளு, எங்கே பார்த்தாலும் அவங்க ஃபோட்டோ தான். அவங்கள பேரை கேட்டால் என்னது மோனாலிசா போஸ்லே. இவங்க யார் என்ன சம்மந்தமே இல்லாமல் ட்ரெண்ட் ஆகுறாங்க. அதாவது அழகாக இருந்தால் போதும் ட்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஸோ அம்மா கேட்குறாங்க, நம்ம ஏன் 2 ஆகலைன்னு கேட்டிங்களா? ட்ரெண்டுக்கும் 2க்குமே வித்தியாசம் தெரியாமல் எப்படி ட்ரெண்ட் ஆகுறது? ஸோ இவங்க யார் என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்மளை பொறுத்த வரைக்கும் மோனலிசா அப்படின்னா இவங்க மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வரும். டே மச்சான், இவங்களை எங்கே ஏன்டா கூட்டு வந்த? பட் இந்த போட்டோல இருக்கிறவங்களோட பேக் ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையிலேயே இந்த மோனலிசா உண்மையா இல்ல ஜஸ்ட் வரைபடம் மட்டும் தானா அப்படிலாம் ரொம்ப டீடைலிங் பண்ணாம மோனலிசானா இந்த மூஞ்சி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அது நேத்து. ஆனா இப்ப இந்தியால போய் மோனலிசா யாரு அப்படின்னு கேட்டா, ஓ நல்லா தெரியுமே மோனலிசா போஸ்லே அவங்க தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோனலிசான்னு ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. நான் சொல்றது இன்னைக்கு அவங்க ட்ரெண்ட் ஆகுறாங்கன்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் 10 minutesக்கு 1000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதே 10 நிமிஷத்துல 10,000 பேர்கிட்ட இந்த மோனலிசா போஸ்லே அப்படின்ற பேரை டாக் பண்ணி Facebookல ராக்கெட் விடுறாங்க. இன்னொரு பக்கம் ட்விட்டர்ல போய் பார்த்தா அதே பேரை ஹேஷ்டேக்ல போட்டு வண்டி ஆரையில விட்டுட்டு இருக்காங்க. நான் அத பார்க்கணும். இது அரசல் பொரசலா நம்ம கண்ணுக்கு காதுக்கெல்லாம் வந்து சேர்ந்துச்சு. யாருமா அந்த பொண்ணு, நமக்கே அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே அப்படின்னு ஓபன் பண்ணி டீடைல பார்த்தா, யார் அந்த ஆளு? யாரு அந்த ஆளு? யாரா அவனா? நீ ஏன்டா டென்ஷன் ஆற? கேட்ட சொல்ல வேண்டியதானே? இந்த பாப்பா எப்பயோலாம் ஃபேமஸ் ஆகல, ஜஸ்ட் 5-6 நாளைக்கு முன்னாடி தான் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்காங்க. வெறும் 5 நாள்ல 4 லட்சம் ஃபாலோவர்ஸ். 4 லட்சமா? அப்படி என்ன பண்ற? 5 வருஷமா 50,000 தானங்க வந்திருக்கு. அவங்க மாதிரி இருக்கணும் மோனாலிசா. அவங்க சொல்லுவாங்க 5 நாளில் 2 நாளில் கூட 5 லட்சம் தர்றோம். 3 பேரில் யார் மோனாலிசான்னு சொல்லுங்க. 3 பேரும் மிஸ்டி வாக்குது. இது சரிப்பட்டு வராது. இவனை மோனாலிசா வாக்கி இறக்கி சம்பாதிக்க வேண்டியதா? ஏன்னா அந்த மோனாலிசா படம் இருக்கு தானே, அதுவே ஒரு ஆம்பளைன்னு சொல்றாங்க. அதனால அது புது பொருளியா இருக்கு. சில ஆட்கள் வந்து சொல்றாங்க. கேட்டீங்கன்னா ஊசிமணி, பாசிமணி, இன்னும் ஒரு சில மாலைகள்லாம் விற்கிறாங்க. எது ஊசிமணி பாசிமணியா? அவங்களுக்கு 4 லட்சம் ஃபாலோவர்ஸா? புரியுதா? டோர் லாக். என்னம்மா சொல்றே, என்ன சொல்றே அப்படின்னு தானே தெரியாதவங்க எல்லாம் கேக்குறீங்க. அதுக்கான ஃபுல் ஸ்டோரியை டீடைலா உங்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு இப்ப மேக் ஓவர்லாம் பண்றாங்க ஸ்டுடியோஸ்ல கூப்பிட்டு. இதனால நம்ம மக்களுக்காக பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணோம், அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. கவலையப்படாதீங்க, உங்களை என்டர்டெயின் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. பிக் பாஸ் முடிஞ்சாலும் நம்மளோட வாய் ஓயாது. ஏதாவது ஒரு கண்டென்ட் ஓரத்துல கடந்தா கூட அதை எடுத்து தூசி தட்டி உங்களுக்காக ஃபன்னா டெலிவர் பண்ணி 4 வருஷமா சந்தோஷப்படுத்தின மாதிரி இந்த 5வது வருஷத்துலயும் சந்தோஷப்படுத்துவேன் என்று ஜெனி மேல சத்தியம் பண்ணி ஆரம்பிக்கலாங்களா? சரி, இந்த மோனலிசா அப்படின்றவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள நிறைய பேருக்கு கும்பமேளா தெரிஞ்சிருக்கும். இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற பிரயாக்ராஜ் அப்படின்ற ஊர்ல பயங்கர கோலாகலமா நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் அப்படின்றதுனால இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைட் நிறைய மக்கள் இந்த கும்பமேளால கலந்துக்கிறதுக்காக வருவாங்க. அப்ராக்சிமேட்டா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுமார் 400 மில்லியன் மக்கள். அதாவது 40 கோடி மக்கள். அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கோலாகலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப இதுல எப்படி மோனாலிசா வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு சின்ன கோயில் திருவிழா நடக்குதுன்னு வச்சுப்போம். அப்படி ஒண்ணு நடக்குதுன்னா அங்க கண்டிப்பா கூட்டம் இருக்கும். கூட்டம் இருக்க இடத்துல குட்டி குட்டி கடை எல்லாம் போட்டிருப்பாங்க. பலூன் கடை, பொம்மை கடை, வடை, சுண்டல், ஊட்டி அப்பளம், மிளகா பஜ்ஜி இப்படின்னு குறைஞ்சது 50ல இருந்து 100 குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாம சாமி கயிறு விக்கிறது, சாமி போட்டோ விக்கிறது, இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு போட்டோ எடுத்து தருவோம்னு சொல்றது, இந்த மாதிரி மனிதர்களும் நடமாடிக்கிட்டே வியாபாரம் பண்ணுவாங்க. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்.
ஒரு சின்ன திருவிழாக்கே இப்படின்னா கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் கலந்துக்கிற அந்த ஒரு பெரும் திருவிழால எத்தனை வியாபாரிகள் வருவாங்க. அப்படி வந்த ஏகப்பட்ட பேர்ல ஊசிமணி பாசிமணி எல்லாம் விக்கிறதுக்காக வந்த ஒரு சின்ன குடும்பம் தான் மோனாலிசாவோட குடும்பம். இண்டோர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப இந்த மோனாலிசா போஸ்லே அப்படின்றவங்க ஒரு சில மாலை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டே வந்திருக்காங்க. அப்ப பெருசா வியாபாரம் ஆகல. நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, லைஃப் அப்படியே மாறி டெக்னாலஜி வளர்ந்து போச்சு இல்லையா? சோ குட்டி குட்டி கடை நடமாடும் மனிதர்களின் வியாபாரத்தை தாண்டி டிஜிட்டல் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா விடுவாங்க, இல்ல யூடியூப்ல vlog மாதிரி போட்டு அது மூலமா காசு பாப்பாங்க, இல்ல ஒரு நியூஸா போடுவாங்க. இதுல நம்ம கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, வயசான அகோரிகள்ட்ட எல்லாம் போய் இன்டர்வியூ எடுத்தோம்னா 10ல இருந்து 100 வியூஸ் தான் போகும். இதுவே ஒரு அழகான பெண்ணை போய் இன்டர்வியூ எடுத்தா குறைஞ்சது ஒரு 1 லட்சமாவது போகும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லலாம் அப்படின்னு நம்பி போய் எந்த பொண்ணை எடுக்கலாம்னு பார்த்துட்டே போயிருக்காங்க. அப்படி பாக்குறப்போ நம்ம மோனாலிசா மாலையெல்லாம் வித்துட்டு வந்திருக்காங்க. இவனை அடிக்கலாம் பாவியா இருக்கான். அடடே, பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமாவும் அழகாவும் இருக்கே, இந்த பொண்ணை இன்டர்வியூ எடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம வீடியோ ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட போய் பேச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு யாருமே மாலை வாங்க மாட்டாங்க பையா, நீங்களாவது வாங்கிக்கீங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல சொல்லி இருக்காங்க. और बाबा लोग दिल के बहुत सच्चे होते हैं. பூஜா கரானா ஹே. இந்த வீடியோவை யூடியூப்ல போட இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அழகாவும் இருக்கே, நம்மளும் கவர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட திடீர்னு திரும்புற பக்கம்லாம் மோனாலிசா மோனாலிசா மோனாலிசான்னு சொல்லி போட்டோ மேல போட்டோவா போட்டுட்டு இருக்காங்க. யாருப்பா இந்த மோனாலிசா அப்படி நம்மள மாதிரியே ஒரு கியூரியாசிட்டியில போய் பசங்க எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்க சாதாரண மாலை விக்கிற பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. நைஸ் கேர்ள் அப்படின்னு கமெண்ட்ஸ் பறக்க அவ்வளவுதான் அக்கம் பக்கத்துல இருக்க கிரியேட்டர்ஸ் எல்லாரும் மைக்க தூக்கின்னு மோனாலிசா கிட்ட வந்துட்டாங்க. அவங்களும் பொழப்பு நடத்தணும் இல்லையா? இப்ப வந்து இன்டர்வியூ பண்ணவும் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லாரும் என் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, இன்டர்வியூ எடுக்க வராங்க, ஆனா ஒரு பயமுள்ள கூட என்கிட்ட இருக்கிற மாலையோ மணியோ வாங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லி இருக்காங்க. அரசல் பொருசலா தெரிஞ்ச மக்கள்லாம் ஐயோ பாவம் எவ்வளவு கஷ்டப்படுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக போட்டு மீண்டும் மீண்டும் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் வியாபாரிகள் மட்டும் தானே உள்ள பூந்தாங்க, ஆனா இப்போ நம்ம பசங்க உள்ள பூந்து அந்த போட்டோவை அழகா எடிட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி அழகே பொறாமைப்படும் பேரழகு அப்படின்னு ஒரு கேப்ஷனையும் போட்டு பேக்ரவுண்ட்ல ஒரு சில சாங்கையும் போட்டு ரீ அப்லோடும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இன்னமும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. சார் என்ன சார் சொல்றீங்க, நம்ம கடமை நம்ம அந்த பொண்ணு இதெல்லாம் பார்க்கும், எல்லாம் பண்றாங்க, ஒரு பைத்தியக்காரனாவது ஒரு மாலையாவது வாங்குறானா. இந்த பொண்ணு ஃபேமஸ் தான் ஆயிருக்கு, மாலை வித்து காசு வரணும் அதுக்கு. இனி இந்த பொண்ணு என்ன பண்ணானோ, போட்டோ எடுக்க வந்தா மாலையே வாங்கினா ஒரு செல்ஃபி ஃப்ரீ. ஃப்ரீயா செல்ஃபி எடுத்து வரல, ஒரு மாலை வாங்கும் செல்ஃபி ஃப்ரீ. மாலை எவ்வளவுங்க, 10,000 ரூபாய் ஒரு மாலை. ஆமா, இப்போ வெறும் மோனாலிசா போஸ்லேவா இருந்தவங்க வைரல் கேர்ள் மோனாலிசா போஸ்லே ஆயிட்டாங்க. இத பார்த்துட்டு அந்த 40 கோடி மக்கள் அங்க சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, அதுல ஒரு சில பீஸுங்க மட்டும் பப்ளிசிட்டிக்காக என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கும் தெரியுமா. அவங்க எல்லாம் போய் இந்த பொண்ணோட செல்ஃபி எடுத்துக்கிறதோட நிறுத்தாம தொட்டு பேசுறது, கையை பிடிச்சி இருக்கிறது, கண்ட இடத்துல கை வைக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க தங்கியிருக்க இடம் எது அப்படின்னு பார்த்தா சாதாரண ஒரு டென்ட். அதுக்குள்ள அம்மா அப்பா அண்ணன் இந்த பொண்ணு அப்படின்னு ஒரு குடும்பமே தங்கி இருக்கும். அந்த டென்ட்டுக்கு இவங்களை தேடிட்டு அவங்க அம்மா பின்னாடியே போயிருக்காங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு குடைச்சல் மேல குடைச்சல் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் தான் தப்பிச்சு ஓடும். ஐயோ என்னதான் சொல்ல வரானே தெரியலையே. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்க அவங்களோட கம்யூனிட்டி ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு போறப்போ ஒருத்த மட்டும் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி க்ளோஸ் அப்ல எடுத்தான் பாருங்க. அந்த பொண்ணு எவ்வளவுதான் பொறுத்து போகும். வந்துச்சு பாருங்க கோவம், நம்ம சிவகுமார் அங்கிளுக்கு வந்த மாதிரி. உடனே அந்த போனை புடுங்கி பச்சக்குன்னு தூக்கி போட்டு கீழே வச்சிச்சு. பாருங்க, ஒரு பொண்ணை 5 நாள்ல ஃபேமஸ் ஆக்கி அந்த பொண்ணையே கோவப்பட்டு அந்த பொண்ணை நிம்மதியா மூஞ்ச திறந்து போட்டுட்டு மாலை மாலை மாலைன்னு வித்த தெரிஞ்ச பொண்ணை, அது எனக்கு பிடிக்கல. அங்கே அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால் நீங்கள் இப்போ ஃபேமஸ் ஆக்கிட்டீங்கிறதுக்காக தொட்டெல்லாம் பேசுவீங்களா? அது கேட்கவே இல்லையா, அதில் வாட்டில் அது வியாபாரத்துக்கு வந்துருக்கு. ஒருத்தனும் மாலை வாங்காதீங்க, டக்கு பண்ணுறது. இப்போ மோனாலிசா அந்த பொண்ணு மாஸ்க் போட்டு ஹுடி போட்டு போகிற அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க. ஏண்டா நல்லா தானடா போய்கிட்டு இருந்து இவ்வளோ நேரம், 5 நாளில் எப்படிடா ஏற்றி இறக்குறீங்க? அதுதான் ஏற்றுறதும் அவங்க தான், டவுச்சர் கொடுக்குறதும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான். பாருங்கள், ஒரு பொண்ணு வெறும் 5 நாள், ஒரு 5 நாள் அந்த ஒரு ஃபேமை தாங்க முடியாமல் ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கி தாக்கல்ற ஃபோனுன்னா, அப்போ இந்த பிள்ளை இன்ஸ்டாகிராம் அது இதுண்டு ஃபோட்டோஸ் போடலை போல் இது வரைக்கும் ஃபோனில். இப்போ ஒரு மோனாலிசா போஸ்லே அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, அது இவங்கடையா
இல்லை வேறு யாரும் அதை அந்த ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு அவங்களோட அக்கௌண்ட் மாதிரி மாற்றி அதை பேஜை வளர்க்குறானுங்களான்னு தெரியலை. எங்க யோசிச்சு பாருங்க, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து இப்படி அடித்து விரசுறாங்க. எந்த அளவுக்கு டார்ச்சர் போயிருக்குன்னு பாருங்கள். நிம்மதியாக அவங்களே வீடு இல்லாமல் ஒரு டென்ட்டுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிற இடத்துல டே அண்ட் நைட்டுன்னு பார்க்காம போய் குறைச்சல் கொடுத்துருப்பாங்க. கஷ்டத்துலானே குடும்பத்தோட வந்திருக்குது ஒரு வியாபாரத்தை. ஏன் சரி இப்படி பண்ணுறீங்க? இப்போ தான் சரி பரவாயில்ல, ஒரு மாலை விற்றுட்டு கஷ்டப்படுற ஒரு பொண்ணை வந்து ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ஒரு 5 நாளில் 4 லட்சம் ஃபாலோவர்ஸ் வருது, அவங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் எல்லாம் போகும்னு பார்த்தா அவங்களே ஃபோனை பிடிங்கி தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. பிஸ்னஸும் பண்ண முடியாது இப்படி இருந்த. இப்போ இனி அந்த பொண்ணு வெளியிறங்கி பிஸ்னஸ் பண்ண முடியாது. மாலை விற்க போனால் ஃபோனோட வந்துடுவாங்க. டெல்பி அவ்வளோதான். இப்போ ஐயா பின்ன காண்டாவுமா ஆவாதா? எல்லாமே ஒரு அளவுக்கு தானே. சரி செல்ஃபி எடுத்துட்டு போங்கடா அப்படின்னு விட்டா கண்ணா பின்னான்னு கை வைக்கிறது, புடிச்சு தள்ளுறது, கையை புடிச்சு இழுக்கிறது எல்லாம் பண்ணா அந்த பொண்ணு என்னதான் பண்ணும்? இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணாரு, நீ ஊருக்கே போமா அப்படின்னு சொல்லி தன்னோட சேர்த்து ஊருக்கு கூட்டு போயிட்டாரு. அது அந்த டென்ட்ல தான் தங்கி இருக்காங்க. சரி இப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, நானும் மாலை தான் வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஒரு சிலர் ரொம்ப கடுமையா நடந்துப்பாங்க, செல்ஃபி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. நானும் கண்ணாடி ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு எது போட்டு மறைச்சாலும் நான் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு என்ன வந்து சுத்தி நின்னுக்கிறாங்க. அதாவது இப்ப இவங்க வந்து கஷ்டப்படுறவங்க தானே. ஒரு மாலை விற்கிற பொண்ணுன்னே மைண்ட் செட் எப்படி போகுது பாரு. நீ போட்டோ எடுத்து தானும் உன்னை ஃபேமஸ் ஆக்கி விட்டு அப்படின்னு கையை போடுறது, கையை பிடிச்சி இழுக்கிறது. ஏன் ஒரு கஷ்டப்படுறவங்க ஃபேமஸ் ஆனால் உடனே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க. எல்லாரும் நானும் பல கட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? ஆனா வியாபாரம்னு கேட்டா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே அப்படி இப்படியே தான் கிடக்குது. ஒரு பாயிண்ட்ல அவங்க பண்றதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா ஒரு மாலையாச்சும் வாங்குங்களேன்டா. ஓடுறதுக்காக என்னோட செருப்பு துப்பட்டாவை கூட அங்கேயே விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்றாங்க. சார் இவர் என்ன பண்ண சார்? சரிமா ஆனதா ஆயி போச்சு. இப்போ நீ பயங்கர ஃபேமஸ் ஆயிட்ட, வைரலா வேற போயிட்டு இருக்க, உன் கண்ணழகு உன் சிரிப்பழகு அப்படின்னு நிறைய பேர் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு செலிபிரிட்டி தான் வச்சுக்கேன். ஒருவேளை உனக்கு பட வாய்ப்புகள்லாம் கிடைச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு, சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா போவேன். போவியா? பெரிய பெரிய ஊருக்குலாம் வரணும்னு சொல்லுவாங்களேமா. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா வருவேன். स्टार फिल्मों में काम करना चाहती हूं। हां अगर किस्मत में होगा जरूर बनूंगी। 1 week later. You there? Yeah, I am that Maggie who came on the stage. சரிமா ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, ஏற்கனவே நீ நிறைய சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நிறைய சம்பாதிக்கிறேனா? அப்படியே இருந்தா நான் எதுக்கு பிளாட்ஃபார்ம்ல நிக்க போறேன்? அதெல்லாம் போய். சரி அப்படி நீ சம்பாதிக்கிறனே வச்சுக்க, ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகி பட வாய்ப்புகள்லாம் கிடைச்சி 10 கோடி ரூபாய் சம்பளம் வருது. இதெல்லாம் நடக்கவே இல்லை. அதுக்குள்ள நான் முதல்ல வீடு கட்டணும், அது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. அதுக்கப்புறம் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும், முக்கியமா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு. क्या क्या तकलीफ होती है, किस चीज की प्रॉब्लम रहती है, एक गरीब को गरीब से ही पता चलता है. டிவி 9ல இருந்தெல்லாம் போயிருக்காங்க. அந்த ஔவையாருடைய அறிவு. அது சரி இப்போ நீ ட்ரெண்டிங் கேர்ள் ஆயிட்டல, இத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அட அது ஏங்க கேக்குறீங்க, அவங்க எல்லாருக்கும் பொறாமை. நம்ம கூட சுத்திட்டு இருந்தவ இவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லி எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? எனக்கு இப்பதான் வயசு 16 ஆகுது, நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஐயோ அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. சரிமா சோஷியல் மீடியால இருக்கியா? இப்பதாங்க சோஷியல் மீடியால ஜாயின் பண்ணிருக்கேன். இதுதான் என் அக்கவுண்ட், தோ பாருங்க. இந்த அக்கவுண்ட்ல போய் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய பேர் என்னோட பேர்ல ஃபேக் அக்கவுண்ட வச்சு ஏமாத்துறாங்க, நம்பிராதீங்க. ஐயோ உன்னை யாராவது ஏமாத்த முடியுமாடி செல்ல குட்டி? சரி உனக்கு ஸ்டார் ஆகணும்னு ஆசை, அப்படி ஆகணும்னா படிக்க தெரியணுமேமா. நீ என்ன படிச்சிருக்க? நான் பெருசா ஒன்னும் படிக்கலைங்க, ஆனா ஸ்டார் ஆகிறதுக்கு படிக்கணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு நான் ரெடி. அதை படிக்க வைங்க. 16 வயசு ஆகுது. ஒரு நாளைக்கு 100 ரூபால இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வருங்க. அதுவும் இந்த மாதிரி பெரிய பெரிய திருவிழா நடக்கிறப்பதான் வரும். மற்ற டைம்ல எல்லாம் ஒண்ணுமே வியாபாரம் இருக்காது. சாரி சார், உங்க வியாபாரத்தையே படுக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு கேள்வி, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னா பழசெல்லாம் மறந்துடுவாங்க. நீங்க அப்படியா? சேச்சே நான் மத்தவங்கள மாதிரிலாம் கிடையாது. எந்த நிலைமைக்கு போனாலும் இப்படியே தான் இருப்பேன், பழச மறக்கவே மாட்டேன். ஐயோ எப்படி வளர்ந்து. நீங்க வேணா பாருங்க 16 அடுத்த வருஷம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஹிந்தி பிக் பாஸ்ல எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா 18 வயசுக்கு மேல அப்படின்னா அடுத்த 2 வருஷம் இல்ல பரவாயில்ல அப்படின்னா அடுத்த வருஷமே ஹிந்தி பிக் பாஸ் எடுத்து. யாராவது சான்ஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க படத்துக்கு. அழகா தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் படிச்சு ஒரு வீட்டை கட்டட்டும்.
கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொண்ணை ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ பாவம், நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இப்ப வியாபாரமும் போச்சு, ஊருக்கு அமுச்சு விட்டாங்களே அப்படின்லாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா ஒரு கெட்ட விஷயத்துலயும் கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் ஒண்ணு நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாலிவுட் டைரக்டர் உன்னை வச்சு நான் படம் பண்றேமா ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனோஜ் மிஸ்ரா. அண்ணன் கிட்ட கதை சொல்றதுக்கு கைதாய் வந்திருக்காங்க. ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? இவர் ஒரு பாலிவுட் டைரக்டர். இதுக்கு முன்னாடி காஷி டு காஷ்மீர், ஷஷாங்க், ஸ்ரீநகர், காஷ்னவி, தி டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற மாதிரியான படம்லாம் எடுத்திருக்காரு. ஆமா, நீங்க பண்ண படத்துல ஒரு 3 படம் மட்டும் சரியா ஓடலையே சார்? அதுக்கு பல காரணங்கள். நான் இல்ல. நீங்க மொத்தம் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? இவர் இப்ப ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, இந்த பொண்ணை வச்சு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. जैसे कि आपने कहा कि मोनालिसा இந்த பொண்ணை வச்சு இவர் ஃபேமஸ் ஆகலாம்னு பார்க்கறாரு போல இருக்கு. कैसे फिल्म के लिए ऑफर किया? டைட்டானிக் ரேஞ்சில ஒரு கதை வச்சிருக்கேன். இவரோட மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, பேஸ்ட் ஆன் தி ட்ரூ ஸ்டோரியா தான் இருக்கும். சோ இந்த பொண்ணோட கதையை மையமா வச்சு எடுப்பாரோ இன்னும் யாருக்கு தெரியும். எனிவே இந்த பொண்ணு இப்ப வேற லெவல்ல வைரல் ஆயிட்டாங்க. அதுக்கு அந்த vloggerக்கு தான் நன்றி சொல்லணும். நான் என் கடமையை தான் செஞ்சேன் மச்சான். சரி, இப்ப நம்ம ஊர் மக்கள்லாம் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக்சரா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல 50% மக்கள் இதை விட எங்க தமிழ் பொண்ணுங்க எல்லாம் சூப்பரா இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர். அவ்வளவுதான் இந்த பொண்ணோட கண்ணெல்லாம் அழகா இல்லையே, ஓவர் பில்டப்பா இருக்கே. கண்ணு கொஞ்சம் சிரிச்சா அழகா இருக்கு, மத்தபடி எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல அப்படின்னு ஒரு சிலர். இன்னொரு 50% ஆஃப் மக்கள் அடேங்கப்பா கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு, அதுலயும் அந்த சிரிப்பு சான்ஸே இல்ல, என்ன விட்டா நான் 4 படம் கூட பார்த்துட்டே இருப்பேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வாலண்டியரா போய் என்ன வைரல் ஆக்கி விடுங்க அப்படின்னு கேட்கலையே. ஒரு கெட்டதுல நல்லது நடக்கிற மாதிரி அந்த பொண்ணே எதிர்பார்க்காத மாதிரி ஒண்ணு நடந்து போச்சு. அதுல இருந்து வர்ற ஒரு சில நன்மைகளை வேணாம்னா சொல்ல முடியும். சோ சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தப்போ ரைட்டோ, கடவுள் எனக்கு கொடுத்த கடைசி சான்ஸா நினைச்சுக்கிறேன். எது எப்படியோ வருஷத்துக்கு ஒரு 5-6 பேரை இப்படி ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் கேக்குறப்போ யோ இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். சரி, இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல ஃபேமஸ் ஆயிட்டாங்க, சந்தோஷம். ஆனால் ஆயிட்டாங்கிறதுக்காக சில டார்ச்சர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஏன் ஆக்குனீங்க, ஏன் அவங்க ஏன் ஃபேமஸ் ஆனாங்கன்னு கேள்வி கேட்க வைக்குது. இப்போ பாரு, இப்போ அவங்க நினச்சாலும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. கடத்தருக்கு போயிடாது. இப்போ எதுவும் பண்ணுனா பெருசாக தான் பண்ணணும். ஒன்று இந்த மாதிரி பியூட்டி பார்லரு அவங்களோட கொலாபரேஷன் பண்ணி அதுக்கு காசை வாங்கி அப்படி தான் ஏதாவது பண்ண முடியுமே தவிர, ஜாலியாக 100, 1000, 500ன்னு சம்பாதிச்சுட்டு இருந்த பொண்ணை ஃபோனை பிடிங்க உடைக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப ரீச் வந்துருச்சுல்ல, டக்குன்னு அது வெறுக்கிற அளவுக்கு டிப்ரெஷனில் போகிறதுக்கும் இதாக இருக்குது. அவங்க 16 வயசுன்னு சொன்னாங்கல்ல, இதுதான் ரொம்ப ரிஸ்கான வயசு. இப்போவே வந்து அந்த ஃபேம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பாயிருச்சுன்னு வச்சுக்கேன். அப்புறம் இனிமே தான் வாழணுமே, அதை கெடுத்து விட்டுறாதீங்கடா. ஏதோ நல்ல நடந்தால் சரி. ஏமா இருந்தாலும் அந்த டேரக்டர்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருமா, அந்த ஆளே உடனே வச்சு தான் ஃபேமஸ் ஆகலான்னு பிளான் போட்டிருக்க போகிறேன். நீ வேணா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏதாவது ஒரு டேரக்டர் சான்ஸ் தருவாங்க. இந்த ஆளை பார்த்தா சந்தேகமாக இருக்குமா, இந்த ஆளை விட அந்த மாலை வாங்காட்டி செல்ஃபி எடுக்க வந்தாங்கல்ல, அவங்க இப்போ பரவாயில்ல போல இருக்கு. அவங்களே கிடையாது, இவர் வந்து யார் இந்த மொட்டையை அப்படிங்கிற மாதிரி திடுப்புன்னு வந்து உன்னைய வச்சு நான் படம் பண்ணுறேம்மா, கதை உன் கதை தான், ஹீரோயின் நீ தான், அப்போ நீ என்ன பண்ணுவேன், டைரக்ட் பண்ணுவேன். அது கூட பரவாயில்ல தான், அவளுக்கு நல்ல நேரம் தான், ஒரு வீடு கட்டணுமென்ற ஆசை இருக்குது, நல்லா ஓடிச்சுட்டா படம். ஆனால் டக்குன்னு ஏமாத்த பார்ப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன விஷயம் தெரியாது தானே, இந்த மேனேஜர் அது இதெல்லாம் இருக்காது. இனிமே தான் அதெல்லாம் பில்டு பண்ணுவாங்க. ஒரு 50,000 1 லட்சத்தை கொடுத்து அவங்களுக்கு 1 லட்சம் பார்த்தோன்னு 1 லட்சமா அப்படின்னா ஃபுல் படத்தையும் எடுத்துருவாங்க அவங்க பல லட்சம் போட்டு. பட்டு தான் கொஞ்சம் வரணும் மேலே ஏமாந்து. ஏன்னா இவங்களை பேக்கப் பண்ணி இது இல்லை 1 லட்சம் இல்லை நீ ஒரு 20-30 லட்சம் கேளு அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பேக்ரவுண்டில் யாரும் இருக்காங்களான்னு கூட தெரியலை. அவங்க அந்த கும்பமேளாக்காக வந்து டென்ட் அடிச்சுட்டு இங்கே இருக்காங்க, அதை தேடி போய் அந்த டென்ட்டை நோண்டியிருக்காங்க. எனிவேஸ் ஏதோ நல்லது நடந்து நல்லா இருந்தால் சரி. உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.